லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தன்மை கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம். தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும்? அதற்கான தேவை என்ன? தமிழர்களுடைய கலை இலக்கியம், மொழி, இலக்கண இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும்? எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன், எதற்கு என்ற கேள்விகளோடு அன்றாட அரசியல் நிகழ்வு, சமூகத்தினுடைய சிக்கல், எதிர்கால அரசியலை தினமும் பேசுவோம். கயல் பாய்ச்சல் காணொலியை உங்கள் விருப்பமாக இணைத்துக் கொள்ளுங்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் விவாதிக்கக்கூடியது பரபரப்பாக மக்கள் மத்தியில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் திருப்புவனம் என் அன்பு தம்பி அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை பற்றினேன். அந்த படுகொலை எப்படி நடந்தது பார்த்துக்கிட்டோம்னா காவல்துறையால் திட்டமிட்டு அடிச்சு சித்திரவதை செய்து சீரழித்து அவனை சின்னவனமாக்கி உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அப்படியே துடிச்சு துடிக்க அவனுடைய கொலைகள் நடந்துள்ளது, அரங்கேற்றப்பட்டது. அதை காணொலி மூலமாக பார்த்தோம். அப்ப அதனுடைய அறிக்கை அதை விட பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அந்த அவருடைய அஜித்குமார் அவர்களுடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அதனுடைய அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது. அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அந்த 7 பக்க அறிக்கை 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அடிச்ச இடத்திலே மறுபடியும் அடிக்கிறான். கண்கள் உள்ள சிவந்த நிலையில் அப்படியே ரத்தமாக அது பிதுங்கி நிற்பதும், அதே நேரத்தில் தலைப்பகுதியில் அடி, அந்த பூச்காலில் எத்துனது, நுரையீரல் வீக்கம், கணையம் வீக்கம், குடல் முழுவதும் காயம், ரத்த காயங்கள். இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஆசன பகுதியில மலம் வெளியேறி இருக்கு, சிறுநீர் வெளியேறி இருக்கு. அப்போ உடல்ல எலும்புகள்ல 18 இடத்திற்கு மேலாக சிராய்வு ஏற்பட்டிருக்கு. அப்ப எப்படி அடிச்சிருப்பான் பாருங்க. அப்படியே அந்த தம்பி கும்பிட அவனை அடிச்சு சித்திரவாதை செய்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடி கெஞ்சி கதறி இருக்கான். பாவம் அஜித்குமார் என்பது குற்ற வழக்குகளும் அவன் மேல இல்லை. பாவம் அன்றாடங்காச்சு, குற்ற வழக்கு எந்த குற்ற வழக்கும் இல்லை. அப்ப அவனுக்கு உத்தரவிட்டது யார்? இந்த 5 போலீஸ் நாய்கள் சேர்ந்து சுத்தி நின்று ரவுண்ட்ல வச்சு அடிச்சிருக்கவன. அவனை சராசரியா இந்த காவல்துறை நீ காக்கி சட்டை ஓடாம தனி மனிதனா அந்த அஜித்குமார்ட்ட நீ மோதி இருந்தேன்னா அவன் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும், நீ யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்ப நீ அந்த காக்கி தோலை அந்த புலித்தோலை பொத்திக்கிட்டு அரசு உனக்கு அடிக்க அதிகாரம் கொடுக்கு, கொல்றதுக்கு அதிகாரம் கொடுக்கு, பணம் கொடுக்குது, எஃப்ஐஆர் போடுறதுக்கு நோட்டை கொடுக்குறேன், எல்லா திமிரு, அந்த அதிகார திமிரு எவனோ ஒருத்தர் அலைபேசியில உத்தரவிட்டாங்கிறதுக்காக அன்றாடங்காச்சு. அதான் காவல்துறை நீ 9 பவுன சீட்டிங் போட்டேன் முத்துக்குமார நாங்க விசாரிக்கிறோம்னா அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்க. ஊழல் பெருச்சால் 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் மலை வளம், காட்டு வளம், கனிம வளம் அத்தனையும் கொள்ளையடிச்சு உண்டு கொளுத்த கூட்டம் அரசியல் போர்வையில சுத்தி திரியிறாங்க. அவங்க எத்தனை பேரடா உங்களால அடிக்க முடியும்? எத்தனை பேரடா அடிக்க முடியும்? இந்த அஜித்குமாருக்கு எடுத்த நடவடிக்கை, இந்த ஊழல் பெருச்சாலி, இந்த காட்டேரிகளை நீ கெட்டி போட்டு அடிச்சு இதை மாதிரி என்னடா லட்சமா மலைகளை சுரண்டி இருக்க, என்னடா மணல் வளத்தை சுரண்ட, என்னடா மக்கள் வளத்தை சுரண்ட, சுடுகாட்டுல கூட ஊழல்றா, திங்கிற சோத்துல ரேஷன் கடையில கூட ஊழல்றா. இதுக்கெல்லாம் என்னடா செஞ்சிருக்கேன்னு இந்த அதிகாரிகளை பிடிச்சி இந்த காவல்துறையும் இந்த அரசும் இது போன்ற நடவடிக்கை எடுத்துருச்சுன்னா நாடு பிரிஞ்சிருக்கணும்டா. அதற்கெல்லாம் எந்த வக்கும் இல்லை, துப்பும் இல்லை. கேட்க நாது இல்லாத இந்த தமிழ் தேசிய இனத்துல ஒரு அன்றாடங்காட்சி, ஒரு காவல் தொழிலாளி அஜித்குமார் அதற்கு முன்பாக அவனுக்கு குற்ற வழக்கு இருக்கானா? இல்ல. அவன் குடும்பத்திலேயாவது குற்ற வழக்கா இருக்கா? அதுவும் இல்ல. நவீன்குமார்ட்ட எந்த குற்ற வழக்கம் இல்ல. அவனோட தம்பிட்ட அந்த தாய், பெற்றெடுத்த தாய் ஒரு அறையில வச்சு எல்லா பேரும் சுத்தி ரவுண்ட்ல விடுறீங்களடா. உன் பிள்ளை விளங்கிருமா? உன் மரபியல் விளங்கிருமாடா? எளியவனை வலியவன் அடிச்சா வலியவனை வாசப்படி அடிக்குங்க. பாவம் படிக்கட்டிலே படுத்து கிடக்கும். எத்தனை காவல்துறை நீ காக்கி சட்டை போட்ட உடனே நீ பண்ற அராஜகமும் அகம்பாதமும் திமிரும் தெனாவட்டும் இதெல்லாம் ஏத்துக்கிற முடியுமா? நமக்கு மேல இருக்கும், நம்ம செய்யற பாவம்லாம் யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருக்க காவல்துறை. நமக்கு மேல இறைவன் இருக்கான், புரிஞ்சுக்கிட்டே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் செடியாவும் இருப்பான், பொருளாவும் இருப்பான், தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான். அவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ இப்படிதான் ஏழை எளிய மக்களுக்காக போராடினான் ஒரு பெருமகன் சங்கரசுப்பு. எங்கெல்லாம் காவல்துறை அடிச்சு சித்திராவதை செய்யப்படுதோ, மனித மீறல்கள் நடக்கும், இந்த கொலைகள், லாக்அப் டெத்து, இப்ப வரைக்கும் 31 பேரை சிறையில், அது விசாரணை என்ற பேர்ல காவல்துறை நீ அடிச்சு கொண்டு தூக்கி வீசியிருக்க.
இன்னைக்கு காணொலின்னு ஒண்ணு இருக்க போய் நீ அடிச்சது சித்திரவாதம் ஒன்னதெல்லாம் வெளியில வந்துருச்சு. அந்த வலைதளம் இல்லாத காலங்கள், அறிவியல் பெறாத காலங்கள்ல வந்து எத்தனை பேர் அடிச்சிருப்ப, எத்தனை பேரை நீ கொண்டிருப்ப, இறைவனுக்கும் தெரியும். சங்கரசுப்பு தொடர்ந்து இந்த மனித மீறலுக்கும் இந்த காவல்துறைக்கும் எதிராக வந்து அவர் போராடியதன் அவருடைய மகனை அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டார் காவல்துறை. இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாமையா இருக்கு? சொல்லுவாப்போம். எத்தனை விசாரணை என்ற பெயர்ல வந்து எத்தனை கொலை, எத்தனை கைகால்கள் உடைப்பு, எத்தனை திமிர்த்தனமான மறைப்பு. பேசணும்னா எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சாதாரணமா வந்து அஜித்குமாருடைய கொலைக்கு ஒரு 5 காவல் நாய்களை வந்து நீ தூக்கி உள்ள போட்டிருக்க. அவனுக்கு உத்தரவிட்டது யாரு? அந்த IAS அதிகாரி யாரு? அந்த IPS அதிகாரி யாரு? அந்த IFS அதிகாரி யாரு? ஒரு தனி முண்டை, தருதல முண்டை, தரங்கட்ட முண்டை, அந்த தாசி முண்டை ஒருத்தி, ஒரு கவுன்சிலர் கிடையாது நிகிதா, ஒரு கவுன்சிலர் கிடையாது நிகிதா, 6க்கும் மேற்பட்ட முறை சிறைக்கு சென்று வந்த ஒரு குற்ற பின்னணியே வாழ்க்கையாக கொண்ட ஒரு திருட்டு முண்டை. அந்த திருட்டு சிறுக்கிக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப ஒரு உடல் ஊனமற்றவரோட ஒரு தாயோட வந்து கோயிலுக்கு நீ வர்ற, கோயிலுக்கு வரும்பொழுது 1 மணி நேரம் அந்த காவலாளி அஜித்குமார் வந்து உங்களை சுத்தி காட்டுறான். நாங்க 5 பேருக்கு ஒரு 500 ரூபாய் கொடு அப்படின்னா கொடுக்க முடியாது, போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? நீ உத்தரவிட்டவர் ஒரு தலைமைச் செயலகத்துக்கு, அணை யாரு? அந்த அதிகாரி அங்க உள்ள காவல்துறை அதிகாரிக்கு உத்தரவிட்டது யாரு? அந்த காவல்துறை அதிகாரி நேரா வந்து திருப்பணும் அந்த சிவகங்கை DSPக்கு உத்தரவிட்டது யாரு? அந்த TSP தனிப்பட மாவட்ட காவல்துறைக்கும் கட்டுப்படுறது இல்ல, தாலுகா காவல்துறையும் கட்டுப்படுறது இல்ல, அந்த லோக்கல் SI இன்ஸ்பெக்டர் எவனுக்கும் கட்டுப்படுறது இல்ல. ஏன்னா நெத்தியில முளைச்சவன் விசாரணை என்ற பேர்ல இவன் வருவேன், அடிப்பேன், தூக்குவேன், எடுப்பேன், யாரும் கேட்க நாதி கிடையாது. இன்னைக்கு உத்தரவிட்டது யாரு? அவன் பூரா தப்பிச்சு இன்னைக்கு சுகபோகமா இருக்கான். மாட்டிக்கொண்டது யாரு? கைக்கூலியாக இருந்து அஜித்குமாரை வந்து அடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு மாட்டிருக்கான். தனிப்பட்ட முறையில நிகிதா திண்டுக்கல் MVM அரசு மகளிர் கல்லூரியில வந்து துணைத் தலைவராக இருக்கிறார். துணைத் தலைவராக இருந்து அந்த கல்லூரியை ஆட்டி வச்ச கொடுமையெல்லாம் வெளியில சொல்லணுமா? அந்த கல்லூரி தாளாளரை நீ படுத்தின பாடு. அந்த மாணவிகள்லாம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட வந்து மனுவை கொடுத்து அன்னைக்கே இந்த காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்திருந்து உங்களுக்கு ஒரு தனியா ஒரு பாடம் புகுத்தி இருந்தா இன்னைக்கு இத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்காது. மதுரையில ராஜாவுக்கு வந்து ப்ரொஃபஸர் வேலை நாங்க தான் வாங்கி தருவோம். தெய்வம் என்ற நபருக்கு வந்து VO வேலை. ஏன்னா இவர் தான் வந்து கெஜெட் அதிகாரி. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது நிகிதாதேன். ஸ்டாலினே இவர்கிட்ட காலில் பேசுவாரு. 2 கோடிக்கு மேற்பட்ட ஊழல். மதுரை சப்கோர்ட்ல வந்து பிடிவாரண்டு. 6 முறைக்கு மேல வந்து சிறை வாழ்க்கை. அப்ப தனிப்பட்ட முறையில வந்து ஒரு குற்ற பின்னணியே வாழ்க்கையாக கொண்ட அந்த நிகிதாவுக்கு அந்த செம்படிச்ச அதிகாரி யாரு? அவர்களை கைது செய்யாம, இந்த நிகிதாவை கைது செய்யாம தொடர்ந்து இந்த வழக்கை வந்து அப்படியே குப்பையை ஓட்டின மாதிரி ஓட்டிக்கிட்டே இருந்தா, அம்பட்டையும் குப்பையை கலைக்கிற மாதிரி கலைச்சிக்கிட்டே இருந்தா இது எப்படி முடிவுக்கு வரும்? இதற்கு முன்னாடி நடந்த காவல்துறையுடைய அத்துமீறல்கள் என்ன நடந்துருச்சு இந்த மண்ணுல? 5 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோயில் வடக்கு புதூர்ல வந்து முருகனை இதே மாதிரி இந்த தனிப்படை இந்த போலீஸ்கெல்லாம் சேர்ந்து இந்த நாயெல்லாம் சேர்ந்து உள்ள வச்சு அடிச்சே கொண்டேன். என்ன சாதிச்சிட்டோம்? என்ன வெற்றி அடைஞ்சிட்டோம்? செத்தவன் செமந்தவன் தலைமையில உள்ளது மாறுத்தேன். செத்தவன் போனவன் கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் நாதி கிடையாது. உத்தரவிட்டவன் இன்னைக்கு ஒன்றும் மாட்டினதாக வந்து வரலாறும் இல்லை. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக போறேன் 17 பேரை அடிச்சு கொண்டான், ஒரு நாட்டில் வீசினான். என்ன காவல்துறையில எத்தனை IFS, எத்தனை IPS, எத்தனை IAS? யாரு மாட்டினா? யாரும் மாட்டல. அதே ஒண்ணு பரமக்குடி துப்பாக்கி சூடு, கொடியங்களும் சூறையாடப்பட்டது. எந்த அதிகாரி ஒருத்தனாவது மாட்டிருக்கானா சொல்லுங்க பாப்போம். நீங்க இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குது? இதற்கு முடிவுதான் என்ன? இதற்கு முடிவுதான் என்ன? பிராணி அன்றாடங்காட்சி மாட்டிக்கொள்கிறான். அரசியல் அதிகாரமற்ற சமூகம் காவல்துறையால் வந்து தொடர்ந்து தாக்கப்படுகிறது. விசாரணை என்ற பெயர்ல வந்து சிறையில வந்து சித்திரவதை செய்யப்படுது, படுகொலை செய்யப்படுது. இதற்கு என்ன இந்த அரசும் இந்த அரசியல் கட்சிகளும் என்ன முடிவு? இதை தடுப்பதற்கான என்ன யுக்தி இருக்குது? என்ன சட்ட வரைவு இருக்குது? எதுவுமே கிடையாது. திருமணத்துல கூட அந்த முண்டை சீட்டிங் போட்டிருக்கான். தென்னிந்திய பார்வையற்ற பிளாக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி அவர் வீட்டுல அவருடைய திருமணத்தை 2004 முதல் திருமணத்தின் போது கூட சீட்டிங் போட்டிருக்கான். தென்னிந்திய பார்வையற்ற பிளாக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி கூட அவர் விரிவா பேசியிருந்தார். இவர் பெரிய சீட்டிங், திருட்டு முண்டை, எனக்கு முன்னே தெரியாம போயிடுச்சு. அவருடைய திருமண நிகழ்வு முதல் அரவில் கூட பாலை கொண்டுட்டு வந்துட்டு 20 லட்சம் ஆட்டையை போட்டு போயிருக்கா. மரணா பஞ்சாயத்து எனக்கு வரதட்சணை கொடுமை. அதுல முதல்ல 10, 2வது 10.
கேட்டா என் மாமன் என்னை தொந்தரவு பண்ணியா, கொழுந்து தொந்தரவு பண்ணியா, இல்லாத பீத்தல் பிராடு வேலையெல்லாம் பண்ணி காட்டையை போட்டு போயாச்சு. இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறவங்க இன்னுமே அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறாங்க. அவங்களா இருக்கலாம், இப்போ வரைக்குமே அவங்க ரிட்டையர்ட் ஆகும். அவங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் மெயினா அதை தான் சொல்றேன். கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க. அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க. ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்க போன இடத்துல தகராறு ஆகுது. எல்லாரு மேலேயும் இது எனக்கு முன்னாலே 3 பேர் திருமணம். 15 நாளில் எல்லாமே நடந்தது. நான் வந்து எனக்கு இந்த நிக்கிதான் தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன். இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம். இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க. அதனால வந்து இந்த குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு A1 அக்யூஸ்டா இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும். நான் இப்பயும் நான் சொல்றேன், இந்த நகை திருட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. நான் ஈகோ பிரச்சனையில ஒரு பையல வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கா, அவ்வளவுதான். இவன் முகரக்கட்டைக்கும் இவன் மூஞ்சிக்கும் இவனுக்கு வக்காலத்து வாங்குற அதிகாரி யாரு? அந்த IPS அதிகாரி யாரு? அந்த IFS அதிகாரி யாரு? உனக்கு உத்தரவு போட்டது யாரு? அஜித் குமாரை தூக்கிட்டு போய் அடிச்சு அவனை நச்சு புளிங்கடான்னு சொன்ன உத்தரவு போட்ட அதிகாரி அவன். அதற்கு என்ன சொல்லுது இந்த அரசு, இந்த திராவிட மாடல் அரசு? சொல்லுவாப்போம். இதெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு வெளியில சொல்ல மாட்டேங்குது. வீடியோ வெளியில வந்துருச்சு, வேற வழி இல்ல, முழுக்க குளிச்சாச்சு, முக்காடு போட்டாச்சு. அதனால அந்த அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, இளவு விழுந்துருச்சா, காவல்துறையால் கொல்லப்பட்டானா அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு நிதி, அதோட முடிச்சிருது, விடயங்களை முடிச்சிருது. அதை பத்தி பேசுறது இல்ல. உனக்கு 2 அல்ல கை. இந்த நிகிதா முண்டைய வந்து காலம் காலமாக இவளை வந்து காப்பாத்தி அவளுக்கு முட்டு கொடுத்து வந்தது யாருன்னு பார்த்தா ஒரு கீரை, ஒரு அல்லக்கை, ஒரு அத்தது ஒண்ணு மதுரையில ஒண்ணு அலையுது, ஒரு பசும்பொன் பாண்டியன். இவர்தான் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அவள்கிட்ட யாரும் ரூபா விடக்கூடாது. ஊழல் பண்ணது ஊழல் பண்ணதேன். வேலை வாங்கி தந்தோம், வேலை வாங்கி தருவோம்னு பார்த்தோம், அரசு திவாலாயிருச்சு, ஆட்சி கவுந்துருச்சு. அதனால வந்து வேலை வாய்ப்பு யாருக்குமே வாங்கி கொடுக்க முடியல. அதனால அவர் யாரும் விசாரிக்க கூடாது. அதனால உனக்கு முழுக்க முழுக்க முட்டு கொடுக்கறது யாருன்னு பார்த்தா இந்த பசும்பொன் பாண்டியன். ஏன்னா ஒரு 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை. இங்கிட்ட அதிமுகவுக்கும் முட்டு கொடுக்கறது, இங்கிட்ட திமுகவுக்கும் முட்டு கொடுக்கறது. திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யறது. இந்த கைக்கூலி. ஆனா ஜெயலலிதா வீட்டுல இருக்க நாய் நிமிந்து நிற்கும். நீ குனிஞ்சு மண்டிட்டு ஜெயலலிதா டயர் நக்கினதெல்லாம் மறந்தா சொல்லுவோம் பசும்பொன் பாண்டியன். எப்படி வச்சிருப்பான்னு எங்களுக்கு தெரியாதா? சிங்கம் அவரு. சிங்கம் எப்பயுமே அசிங்கமா இருக்காது. சிங்கம் யார்கிட்டையும் மண்டியிடாது. சிங்கம் பம்மாத்து வேலையெல்லாம் பண்ணாது. சிங்கம் சிங்கமாத்தே இருப்பான். சிங்கத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லு. இந்த மானங்கட்ட பசும்பொன் பாண்டியனாலத்தான் வந்து இந்த நிகிதாவை தொடர்ந்து முட்டு கொடுத்து காப்பாத்தி வந்தது இந்த பசும்பொன் பாண்டியன். கையில வெக்கமான சூடு சுரணை இல்லாம மீசையை முறுக்கி விட்டுட்டு, மீசையில மண்ணு ஒட்டாம நான் யோக்கியன், நான் 40 வருஷம் பொது வாழ்க்கை, நான் சீமானை அப்படி எடுத்தேன், இவரை இப்படி எடுத்தேன், நீ வந்துட முடியுமா, அவர் வந்துட முடியுமா, நான் 4 பேரை அனுப்பி விட்டேன்னா வீட்டை விட்டு மிதிச்சிருவாங்க, நொட்டிடுவாங்க. உன்ன மாதிரி தானே 10 மாசம் தானே எல்லாம் பிறந்திருக்கான். எல்லாம் 10 மாசம் தானப்பா பசும்பொன் பாண்டியனே. எல்லாருமே 10 மாசம் தான். எல்லாருக்கும் வீரம் இருக்கு, எல்லாருக்கும் ரோசம் இருக்கு, எல்லாருக்கும் மானம் இருக்கு. நீங்க எப்படி வந்து தூக்கி நிறுத்துறீங்களோ அப்படித்தான் எல்லாருமே தூக்கி நிறுத்துவாங்க. காலம் போன கடைசியில பாவத்தை சம்பாரிச்சு தொலைக்காத. 3 நாட்களுக்கு மேலாக வந்து நீதிபதி ஜான் சுந்தர்லால் அவர்கள் வந்து 3 நாட்களுக்கு மேலாக வந்து ஆய்வு செய்யறாரு. அவர் வீட்டுக்கு போறாரு, அவர் அடிச்ச இடத்துக்கு போறாரு, யாரெல்லாம் வந்து அடிச்சாங்க, இந்த காணொலிகள் எப்படி எடுக்கப்பட்டது, இந்த அதிகாரிகள் யாரு, எல்லாம் வந்து பேசுது. அந்த அஜித்குமாரோட தாய் வந்து அந்த நிகிதாவை வந்து கைது பண்ணுங்க, கைது பண்ணி அவரை சிறைப்படுத்துங்க. அவர் உத்தரவிட்டது யார் அப்படிங்கிறது. உத்தரவிட்டது யாரு? அஜித்குமார. ஒரே கேள்வி அந்த தாயும் சொல்லுது. என்ன இந்த திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு? சேலத்துக்கு பக்கத்துல வந்து அவளை சிறைப்படுத்தினான், பொதுமக்கள் சிறைப்படுத்தினான். இந்த காவல்துறை அவளை விடுதலை செய்து அவளை விட்டுருங்க பாப்போங்க. மகாலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேன். என்ன பிரச்சனைங்க சார்? ஒன்றும் இல்லைங்க சார், இது அந்த திருப்பணத்துல கொலை நடந்தது இல்லைங்க சார். சரி, காவல்துறையில் அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ஆள் அப்ஸ்காண்டிங்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்ல டிவில எல்லாம். அவங்கள வந்து அமிர்தசரை போர்ட்டில் கிட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம். சாரு 100 கோட் சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார். நாங்கள் லாக் பண்ணி 2 மணி நேரம் வச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார். இப்போ வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு இருக்குது. இதை யார்கிட்ட போய் சொல்றது? இதெல்லாம் போல ஒரு தற்குறி, தமிழ் தேசிய தற்குறி இந்த பாய் அமீர் பாய் வந்து சாரி கட்டாரான். அதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பார்க்கணும். சாரி கட்டாருங்க, அது ஒண்ணும் போதாதா? அமீர் பாய்
அந்த அல்லாவுக்கே இது பொருந்தாது. நீங்க அடிக்கிற செம்பு திமுகவுக்கு. உங்க வீட்டுல ஒரு இலை உழுகட்டும், நாங்க ஒரு சாரி கேட்கறோம், விட்டுருவீங்களா நீங்க? நீங்க கத்துக்கிட்ட அரசியல் இதுதானா? நீங்க பயணித்த பாதை இதுதானா? கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணை இல்லாம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து சாரி கட்டுட்டாரு, அதனால இதை விடுங்க. அந்த மனித மாண்பு பாக்குறீங்களா? மனித மாண்பு இனத்தை பாக்குறீங்க. 30க்கும் மேற்பட்ட சிறை படுகொலை நடந்திருக்கு. இன்று வரை காவல்துறையால் வந்து அடித்து நொறுக்கப்பட்ட கிராமங்கள் எத்தனை போராட்ட களங்கள் ரத்தமாயிருக்கு. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய மக்கள் சிந்திய ரத்தம் என்ன? அத்தனை யுத்தங்களுக்கு வந்து உத்தரவிட்ட அதிகாரி எவனாவது ஒருத்த மாட்டிருக்கானா? அதற்கு துணை போன இந்த அரசு எந்த இடத்துலயாவது வந்து மாட்டிருக்கா? இதெல்லாம் பார்க்காம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த அஜித்குமாரை வந்து அடிச்சு சித்திரவாதி செய்து சீரழிச்சு சின்னவனப்படுத்தி அவனை துடிக்க கும்பிட கதற வந்து அடிச்சு கொன்றிருக்கான். நாங்க சாரி கட்ட சரியா போகும். அதுதான் மனித மாண்புங்கிறது. இது எந்த விதத்துல பாய் ஏத்துக்கிற முடியும்? அமீர் பாய், இது எந்த விதத்துல ஏத்துக்கிற முடியும்? உங்க குடும்பத்துல இப்படி ஒரு இலை விழுந்தா விட்டுருவீங்களா? 18 இடத்துல சிராய் விழுந்திருக்கு தம்பி அஜித்குமாருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த மனித மாண்பா இதுதான்? இதே நீங்க கத்துக்கிட்ட அரசியலா? ஏன் பாய், அமீர் பாய், இதே நீங்க கத்துக்கிட்ட அரசியலா? எப்படிதான் திமுகவுக்கு செம்படிப்பீங்களா நீங்க? அவ யாரு? நிகிதா தற்குறி நாயி. ஒரு 500 ரூபாய் கொடுக்கல, அதற்கு என்கிட்ட வந்து அவன் மிரட்டிட்டியான் எடுத்துட்டியான்னு தலைமை கழகத்தில் உள்ள அதிகாரிக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கா. அந்த அதிகாரி வந்து அந்த டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்டிருக்கு. அந்த அதிகாரி எவன்னு கேட்கறத விட்டுவிட்டு திராவிட மாடலுடைய அதிகாரியாக போற்றக்கூடிய முத்துவேல் கருணாநிதியோட புதல்வை வந்து அவருடைய மாண்பு பார்க்கணும்னா இது எவ்வளவு பெரிய மடத்தனமானது? இந்த கேள்வி வந்து அமீர் பாய் எவ்வளவு பெரிய மடத்தனமானது? வெக்கம் இல்லாம வந்து காணொலிகளை போட்டு நீங்க பேசுறீங்க பாருங்க. இதெல்லாம் தனக்கான அதிகாரங்கள் தன் கையில் இருப்பதனுடைய திமிரு இந்த திராவிட மாடல் அரசு. எத்தனை அப்பாவி இளைஞர்களை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை பொய் வழக்குகள் இளைஞர்கள் மீது வந்து புனையப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை பொய் வழக்கு, எத்தனை அவதூறு வழக்குகள், எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை நாசமா போய் நிக்குது தெரியுமா பாய்? சொல்லுங்க பாய். அமீர் பாய், கொஞ்சமாவது அல்லாவுக்கு வந்து அடிபணிஞ்சு நடங்க. அதர்மத்துக்கு துணை போகாதீங்க. தடம் தெரியாம அழிஞ்சு போயிட போறீங்க. அந்த கொள்ளக்காரி நிகிதாவோட கூட்டாளி அத்தனை பேரும் சீட்டிங்க. எம்எஸ்ஆ பாத்திமா கல்லூரியுடைய தாளாளர் 15 வயசு பிள்ளைக்கு 2 சக்கர வாகனம் தரேன்னு அந்த பிள்ளைய பிறக்கி கூப்பிட்டு மண்டை தடவி அவளை சீரழிச்சிருக்கான். உள்ள போய் கிடக்குறான். அது யாரு? இந்த சீரழிஞ்ச சிரிக்கி நிகிதாவோட உயிர் நண்பர் இந்த எம்எஸ்ஆங்கிறவர். இவருடைய உறவுக்காரர். இவரே ஒரு தூக்கி நிப்பாட்டுறவர். அவ புழுகிறா இந்த தருதலை முண்ட நிகிதா வந்து குக்கர்ல எறும்பு இருந்தா கூட அதை தூக்கி போட்டுவானாம். கல்லூரிக்குள்ள பாம்பு வந்தா கூட வந்து போச்சொல்லிடுவானாம், உங்க வீட்டுக்கு போங்க பாம்பே, இங்கெல்லாம் வராதிங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஒண்ணு வந்து எல்லா உயிர்களும் வாழக்கூடியவர். நாயும் நிகிதாவும் எப்பயுமே ஒரே பெட்டில தான் படுத்து தூங்குவாங்க. அந்த அளவுக்கு உயிரினங்கள் மேல வந்து நேசம், ஒரு பாசம், ஒரு பற்று, ஒரு புரிதல், அந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து நிகிதா. அதே இந்த நாய், நீ ஒரு ஆள்னு நீ உத்தரவோட அதே ஒரு ஆள் உத்தரவு வந்து ஏற்றுக்கொண்டு உடனே வந்து அந்த உத்தரவு வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட இந்த அதிகாரிகள் வந்து உடனே இந்த தம்பி அஜித்தை வந்து தூக்கிருக்கான், தூக்கி உட்கார வச்சு அடிச்சிருக்கான். பாரு, ஒரு ஒண்ணுக்கு ஆகாத கழுத, ஒரு ஓப்பிளி கழுத, ஒரு ஒத்த கழுத, பிள்ளையும் இல்ல புழுகும் இல்ல ஒண்ணும் இல்ல. மண்டையில இருந்து மூஞ்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகை, கொரிலா குரங்கு மாதிரி இருந்துகிட்டு அதுக்கு இவளை வந்து சாட்டை திருமுறை எப்படி வந்து அப்படி பேசலாம், இவளை இப்படி பேசலாம், அது எப்படி பேசியிருக்கலாம், இந்த வலைதளங்கள் அப்படி வாதிக்கலாம். அவன் என்ன யோக்கியம்? அவன் என்ன யோக்கியம்? கெட்டின புருஷன் 10 லட்சம் சீட்டிங் போடுற, வேலை வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன், தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் வரைக்கும் சீட்டிங்கி நீ என்ன வேலை வாங்கி கொடுத்து நொட்டிட போற? 2 கோடிக்கு மேல 6 முறைக்கு மேல ஒரு பெண்ணு நீ சிறையில இருந்தனா நீ எவ்வளவு ஒரு தரங்கட்ட தாசி கழுதுங்கிறது உலகத்துக்கு தெரியும். இதுல வந்து எப்படி வந்து சாட்டை துறைமுறை வந்து அவளை இப்படி சொல்லலாம், அவளை அப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? தரங்கட்ட கழுதை அப்புறம் எப்படா சொல்றீங்க? அந்த குடும்பத்துக்கு யாரா பதில் சொல்றது? அந்த அஜித்குமாரோட உயிரை திருப்பி கொடுக்க முடியுமாடா? உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? தவிச்சவருக்கு தண்ணி கேட்டிருக்காண்டா. மிளகாப்பொடியை கரைச்சு வாய்வலி ஊத்திருக்க, மூக்குல ஊத்திருக்க, கண்ணுல ஊத்திருக்க. கண்ணுல மிளகாப்பொடி இருக்கு, மூக்குல மிளகாப்பொடி இருக்கு, வாயில இருக்கு, ஆசன பகுதியில இருக்கு, நவத்துவாரங்கள் அத்தனையிலே மிளகாப்பொடியை போட்டிருக்கடா.
நின்று அடிச்சவன் மனுஷனா? நீங்க எல்லாம் மிருகமாடா நீங்க? சொல்லுங்க பாப்போம், என்னடா மனிதாபிமானம்? காக்கி சட்டை ஓட்ட உடனே கடவுளாடா நீங்க? எவனும் கேட்க மாட்டேன், நாதியில நடா போயிரும். அரசு மாறும்டா, இதே திராவிட அரசு நாங்க தொடச்சி எறிவோம்டா, எங்க மண்ணுக்கான அரசியலை நாங்க கட்டி எழுப்புவோம்டா. எழுதி வச்சுங்கடா, எழுதி வச்சுங்க. அந்த காலம் காலமாக உங்க மரபியல் வழியாக வரக்கூடிய உங்க புள்ள பூச்சி புழுகு கூட விளங்காதுடா. உங்க வீட்டுல இருக்க புழுகு கூட விளங்காதுடா. இதெல்லாம் ஜீரணிக்க முடியாதுடா, இது ஜீரணிக்கவே முடியாதுடா. அரசியலாடா பண்றீங்க? வெக்கமில்லாம திராவிட அரசு வந்து நான் கேட்கணும், நாங்க வந்து இந்த திராவிட அரசு மாடல், இந்த திராவிட மாடல் அரசு வந்து ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பணம், அறியாத மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவனுக்கு வேலை வாங்கி தரேன். என்னடா வேலை வாங்கி கொடுத்து என்னடா செய்ய போறீங்க? நீங்க வேலை வாங்கி கொடுத்து என்னடா நடந்துற போகுது? அந்த வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டீங்களா? அந்த உள்ள குமுறல், அந்த உள்ள வேதனை, அந்த எளியவனோட வலிமை இல்லாம போனது, அந்த எளியவனோட பிரார்த்தனை ஒண்ணு இருக்கு பத்தியா? எளியவனோட பிரார்த்தனை வந்து வலிமையானது, வலிமையானது. ஈசா இயேசுவே அல்லாவேன்னு அவன் புலம்புறான் பத்தியா? என்கிட்ட ஒண்ணும் இல்லடா, அதிகாரம் இல்லடா, ஆட்சி இல்லடா, பணம் இல்லடா, என்னை அடிக்கிறாங்கடா, இந்த இறைவன் தான் பாக்குறேன்னு சொல்றான் பத்தியா? அந்த இறைவன் விட மாட்டான், எழுதி வச்சுக்கணும். இறைவன் விட மாட்டான், இறைவன் விட மாட்டான். காவல்துறையில நம்ம மேலதிகாரி சொல்றேன், நம்ம அடிப்போம் கொள்ளுவோங்கிற முடிவெல்லாம் இன்னில இருந்து, இந்த நொடி பொழுதுல இருந்து காவல்துறை கைவிட்டுரு. உனக்கு உத்தரவிட்டவன் யாரும் மாட்ட மாட்டான். அந்த உத்தரவிட்டவனுக்கு மேலதிகாரி இருக்கிற ஐஎஃப்எஸ் அதிகாரிகளோ, ஐபிஎஸ் அதிகாரிகளோ, ஐஏஎஸ் அதிகாரிகளோ எவனும் மாட்ட மாட்டான். காவல் நிலையம் அந்த சரௌண்டிங்ல எவன் இருக்கானோ அந்த காவல்துறை நீதே மாட்டுவ. அங்க எவன் டியூட்டில இருந்தாலும் நீதே மாட்டுவ. அதனால வந்து அளந்து பேசு, அளந்து செய்யு. எந்த விடயமாக இருந்தாலும் வந்து நிதானம் தேவை, காவல்துறைக்கு நிதானம் தேவை. இன்னைக்கு 6 காவல்துறை நீ உள்ள கிடக்க, உனக்கு உத்தரவிட்டது யாரு? நீ சொல்லுப்பா, நீதான் சொல்லணும். உன்னை யாரு தனிப்படை வர வச்சது யாரு? அந்த தனிப்படைகள் மூலம் வந்து எந்த அதிகாரி உனக்கு உத்தரவிட்டான்? அந்த அதிகாரி உத்தரவிடும் பொழுது என்ன சொல்லி உத்தரவிட்டான்? அதெல்லாம் சொல்லு, சொல்லு. அவனை கொண்டு போய் சும்மா பாடம் போட்டுங்கன்னா அடிச்சு சித்திரவாதை செய்ய, அவனுடைய வாயிலையும் பொச்சிலையும் வந்து மிளகா பிடிய போடுன்னு சொன்னா பத்தியா? அந்த அதிகாரி எவன்னு நீ சொல்லு, அது எவன்னு சொல்லு. அப்பத்தானே சரியா இருக்கும். திராவிட மாடல் அரசு அந்த நிகிதாவை கைது பண்ணு, அவன் அப்பன் ஜெயபெருமாளை கைது பண்ணு, அவங்க அண்ணன் கவிக்குமாரை கைது பண்ணு, கைது பண்ணி விசாரணை பண்ணு. நீ இவனெல்லாம் முட்டி 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 விட்டு சட்டத்தின் ஓட்டைகளை மட்டும் கையில எடுத்து இவளை காப்பாத்தினா பாருங்க நம்ம பசுமன் பாண்டியன், இந்த முட்டு கொடுத்த வகையில் இவங்களும் விசாரிங்க, இவங்களும் கைது பண்ணி விசாரணை செய்தாத்தே வந்து அதற்கான தீர்வு ஏற்படும். எந்த வழக்குகளாவது அரசு அத்துமீறி துப்பாக்கி சூடோ, தடியடியோ, சிறை மரணமோ எது நடந்தாலும் இந்த உத்தரவிட்ட அதிகாரி கூட நீ தப்பிச்சு 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 ஓடிடுற. ஆனா அங்க இருக்க டியூட்டில இருந்த அந்த காவல்துறைகள் மட்டுமே வந்து மாட்டிக்கிறேன். இது வந்து எழுதப்படாத சட்டமாவே இருக்கு. அதனால வந்து சமூக ஆர்வலர்கள், கட்சி, அமைப்பு, இயக்கம், சாதி கடந்து தம்பி அஜித்குமார் அவருடைய கொலைகள் இதுவே கடைசியாகவும் இறுதியாகவும் இருக்கணும். அதற்கு நம்ம வந்து முடிவு கட்டணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.